ஃப்ரெண்ட்ஸ், விரல்ல ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுவும் பொரி வச்சு கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொரி வச்சு கட்லெட்னதுமே எப்படி யோசிக்கிறீங்க? ரொம்பவே சூப்பராங்க. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். இந்த பொரிக்கு ஒரு கப் அளவு பொரியில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் அப்படி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மித்த தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அகண்டமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற பொரியை நல்ல தண்ணி இல்லாமல் புழிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் துருவின கேரட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக துருவின கேரட், வெங்காயம், தக்காளி பழம், கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலையும் கருவேப்பிலையும் நல்ல பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்த பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கட்லெட்டில் ஃபுல்லாக ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் கூட உடையாது. ஆனால் நான் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி தவா ஃப்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதுக்கு புதினா சட்னி அல்ல டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது இந்த கூலிங் கிளைமேட்டுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விரல் நுனியில் அற்புதங்கள் தொடரும்.